திருப்பத்தூர் ஆறுமுக நகர் லயன் சங்கம் 41ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் மகாலில் ஆறுமுக நகர் லயன் சங்கத்தின் 41ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகளின் பணியேற்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவில் 40ஆம் ஆண்டிற்கான தலைவர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் விழாவினை துவக்கி வைத்து விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டிற்கான செயல்திட்ட அறிக்கையினை சமர்ப்பித்தார். முன்னதாக உலக அமைதிக்காகவும் உறுப்பினர் பொறியாளர் ஹபீப் இறப்புக்கும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து திருப்பத்தூர் ஆறுமுக நகர் லயன் சங்கத்தின் 41வது புதிய நிர்வாகிகளில் தலைவராக லயன் அழகு சுந்தரம், செயலாளராக லயன் பாண்டி, பொருளாளராக லயன் யூசுப் ரியாஸ், துணைத் தலைவராக லயன் அன்சுபோ சுதா, இணைச் செயலாளராக லயன் மாணிக்கம், துணை பொருளாளராக லயன் கார்த்திக் மணிகண்டன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களை 3242 பி மாவட்ட ஆளுநர் லயன் டாக்டர் என் ஆறுமுகம் பணியில் அமர்த்தி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து புதிய உறுப்பினர்களை முதலாம் துணை ஆளுநர் மணிகண்டன் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சிறப்புரையாற்றினார். பின்பு GMT ஒருங்கிணைப்பாளர் மெய்யப்பன் சேவை திட்டங்களை நிறைவேற்றி சிறப்புரையாற்றினார். மண்டல செயலாளர் பெரியசாமி, வட்டார தலைவர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி லியோ கிளப் தலைவராக முகமது பரித், செயலாளராக புஷ்பதாரணி, பொருளாளராக பிரவீன்குமார் ஆகியோர் பதவியேற்றனர். பின்பு கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டிற்கான கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் முகமது பரித் 500க்கு 495 மதிப்பெண்கள், புஷ்பதாரணி 500க்கு 489 மதிப்பெண்கள், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஓவியா 600க்கு 578 மதிப்பெண்கள், அர்ச்சனா 600க்கு 565 மதிப்பெண்கள், பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் லக்ஷிதா 500க்கு 485 மதிப்பெண்கள், ரோஷன் ஜெயபால் 500க்கு 447 மதிப்பெண், கீர்த்தனா 500க்கு 419 மதிப்பெண், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அருளாகாஷ் மூர்த்தி, மோனிஷ்குமார், சரண் நிதிஷ், பாபா அமீர் பாதுஷா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, புதுப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி, தென்மாப்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், ஆறுமுகம் பிள்ளை அரசு மேல்நிலைப்பள்ளி, நாகப்பா மருதப்பா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்த விழாவில் முன்னாள் தலைவர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர், 2ஆம் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், GAD ஒருங்கிணைப்பாளர் ரெங்கசாமி, சங்க நிர்வாகம் பழனிவேல், LCIF ஒருங்கிணைப்பாளர் துரைராஜ், மக்கள் தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் ராஜா, GLD ஒருங்கிணைப்பாளர் AT விக்டர், பிளாசா சேகர், GMT ஒருங்கிணைப்பாளர் ராஜகோபால், GST ஒருங்கிணைப்பாளர் அழகுகுமார், உறுப்பினர் பெருக்குழு தலைவர் திருப்பதி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். தொடர்ந்து விருந்தும் பரிமாறப்பட்டது.